வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. அது யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆகாது இருக்கோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்ற பற்றியும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ்லேருந்து அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்ஷன் இருக்குது, 25 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அது எதனால் கொடுத்துருக்காங்க, அதுக்கான வேலையை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி அக்கௌண்ட்டை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு பென்ஷனர் வந்து இறந்துட்டு இருக்காரு. அவர் டிஎஸ்பி அக்கௌண்ட் பெனிஃபிட்டை வச்சு அவருக்கு 50 லட்ச ரூபா வந்து அவங்களோட குடும்பத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த மாவட்டத்தில் எப்படி வந்து கிடைச்சிருக்கு, அதே போல் எப்படி வந்து உங்களோட டிஎஸ்பி அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு மாதமும் என்னெல்லாம் அப்டேட் வருதோ, பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை பென்ஷன் டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவும் சரி, பென்ஷனர் வெல்ஃபேர் ரிலேட்டடாகவும் சரி, என்னெல்லாம் அப்டேட் வருதோ அது வந்து நம்ம டைமில் வந்து அப்டேட் பண்ணுறோம். தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம வந்து தமிழில் போட்டுருக்கோம். உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு எவ்வளோ வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைமில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதத்தோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். மேக்ஸிமம் பென்ஷன் இருக்குது. இது வந்து யாருக்கு கிரெடிட் ஆகாத இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டைமில் வந்து அப்டேட் பண்ணலையோ அவங்களுக்கு பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகாது இருந்திருக்கும். ஸோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து யாருக்கெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு நீங்கள் வந்து பிவிடி வெரிஃபிகேஷன், பென்ஷனர் டேட்டா வெரிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் பண்ணாது இருக்கீங்களோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ உங்களோட ஆதாருக்கும் ஸ்பார்ஸுக்கும் வந்து ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்குனாலும் உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அதனால் உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து சரியான முறையில் அப்டேட் பண்ணுங்கள். அது வந்து சிவில் டாக்குமெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஆர்மி டாக்குமெண்ட் இருந்தாலும் சரி. டாக்குமெண்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். அதை பற்றி பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டுன்ற பிளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களோட டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்மளோட வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் மெசேஜ் வந்து போடுங்க. என்ன உங்களுக்கு ப்ராப்ளமோ கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குனாக்கா நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, எனக்கு வந்து பென்ஷன் வரலனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இது வந்து ஜீவன் பர்மான் ஆப் மூலமாக வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் உங்களோட ஸ்பார்ஸ் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு பண்ணலாம், இல்லை சிஎஸ்சி சர்வீஸ் சென்டர், காமன் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு பண்ணலாம், இல்லை உங்களோட பேங்க்கில் போயிட்டு மேனுவல் முறையிலும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். ஸோ லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்து ஸ்பார்ஸில் வந்து அப்டேட் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து 10லேருந்து 15 நாளுக்குள்ளே உங்களோட பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடும். லைஃப் சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிட்டு பிவிடி பண்ணலன்றவங்களுக்கு நீங்கள் பிவிடி பண்ணி மேக்ஸிமம் 1 வீக் இல்லை 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் கிரெடிட் ஆகிடும். ஸோ உங்களோட ப்ராசஸ் எப்படி நீங்கள் வந்து குயிக்காக பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயிக்காக ரிகவரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ்லேருந்து ஒருத்தருக்கு 25,08,234 ரூபா வந்து அரியர் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அரியர் அமௌண்ட் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து 2016 வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தாது. அந்த டைமில் அவருக்கு வந்து என்ன அமௌண்ட் கிடைச்சிச்சோ அதோட அதிகமான தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அரியராக கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே அதே மாதமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ரிகவரி டியூ அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் பேமெண்ட் அமௌண்ட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கான ரிகவரி அமௌண்ட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னாக்கா, இந்த 25,08,234 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை. இந்த தொகை வந்து எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைஞ்சனும் பிபிஓவும் ஜென்ரேட் ஆகலை, அதுக்கான டேட்டா ஷீட்டும் வந்து கொடுக்கல. ஸோ எதுவுமே இல்லாமல் பிளாங்காக ஒன்லி அவரோட பென்ஷன் ஸ்லிப்பில் மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கான பிபிஎம் வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது பை மிஸ்டேக்காக சர்வர் எரர்னால இந்த மாதிரி யாருக்காவது பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆன மாதிரி அதுக்கான அந்த அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக ஸ்பார்ஸ்லையும் சரி, இல்லை சிபி கிராம்லையும் சரி, உங்களோட இந்த எந்த மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிகவரி அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி வந்திருக்கும் அந்த பென்ஷன் ஸ்லிப்பை அப்லோட் பண்ணி நீங்கள் கிரீவன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ எது வரைக்கும் நீங்கள் வந்து கிரீவன்ஸ் போடலையே அது மாதிரி அது வரைக்கும் உங்களோட ப்ராப்ளம் என்ன சொல்லிட்டு அந்த ஸ்பார்ஸ் டீமுக்கு வந்து தெரியாது. அவங்களுக்கு தெரியப்படுத்தாத வரைக்கும் உங்களோட டிடக்ஷன் வந்து போயிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்காது. நேற்று வந்து இவருக்கு ரெண்டுமே போட்டிருக்கோம். அதாவது இவருக்கு வந்து பென்ஷன் ஸ்லிப் ஜென்ரேட் ஆகும்போதே நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்தினார். பேமெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியாச்சு. பேமெண்ட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பேமெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3,202 ரூபா டிடெக்ட் ஆகிட்டு தான் அவருக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டு டிடெக்ட் ஆனதுனால நம்ம இப்போ சிபி கிராம்லையும் சரி ஸ்பார்ஸ்லையும் சரி கிரீவன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ரிப்ளை என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். யாருக்காவது இந்த மாதிரி சர்வர் எரர்னால இந்த மாதிரி டிடெக்ஷன் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்த மாதிரி அதுக்கான டிடெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா நீங்கள் கிரீவன்ஸ் வந்து போடுங்க.
மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி அக்கௌண்ட்டோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் இப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. டிஎஸ்பி அக்கௌண்ட்டை பற்றி நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டேட்லையுமே டிஎஸ்பினா என்ன, அது எந்தெந்த பேங்க்கில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இருக்கீங்க. டிஎஸ்பி அக்கௌண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல மட்டும்தான் இது வந்து டிஃபென்ஸ் சேலரி பேக்கேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மற்ற பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேங்க்குக்கு தகுந்தாப்புல பேர் வந்து மாற்றிருக்காங்க. அங்கே வந்து டிஎஸ்பின்னு இருக்காது, வேறு எதனா பேரில் இருக்கும். ஸோ இதை பற்றி ஆர்மி ஹெட் குவார்ட்டர் வந்து தனியாக ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னிவீர் ட்ரைனிங் சென்டரில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ட்ரைனிங் சென்டரில் இருக்கும்போது சேவிங் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து டிஎஸ்பியை வந்து மாறி இருக்காது. ஸோ அவங்க எப்போ ட்ரைனிங் சென்டர்லேருந்து ஆக்டிவ் பட்டாலியன் போனாங்களோ அங்கேருந்து அவங்க டிஎஸ்பி அக்கௌண்ட்டை வந்து மாற்றணும். அந்த மாதிரி மாற்றும் போது மட்டும்தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டிலிருந்து டிஎஸ்பி அக்கௌண்ட்டை வந்து மாற்றுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அக்னிவீருக்கு ஏதாவது ஆகுதுனாலும் அவங்களோட குடும்பத்துக்கு இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பிஏஐ கிளைம் பண்ண முடியும் 50 லட்சம் ரூபாய்க்கான. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பர்சன்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து யாரெல்லாம் பென்ஷன் வந்துட்டீங்களோ உங்களுக்கு வந்து டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து மாற்றணும். ஸோ சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் சர்விங் அக்கௌண்ட்டாக இருக்கும். பென்ஷன் வந்த பிறகு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் அக்கௌண்ட்டை மாறும். ஸோ இது வந்து யாரெல்லாம் பென்ஷன் வந்தீங்களோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட அக்கௌண்ட்டை டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டை வந்து மாற்றுங்க. ஸோ உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டாக மாறுது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி வந்து மென்ஷன் ஆகிருக்கும் டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ டிஎஸ்பி அக்கௌண்ட்டோட கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஸ்பி சர்வீஸுக்கும் சரி டிஎஸ்பி பென்ஷனுக்கும் சரி கோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு என்ன கோடோ அந்த கோடு இருந்தால் மட்டும்தான் பென்ஷன் வந்த பிறகு ஏதாவது ஆகுது, ஆக்சிடென்டெல்லாம் ஆகுது அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியும். அதே போல் சர்வீஸ் பர்சன்ஸுக்கு அந்த கோடு டிஎஸ்பி அக்கௌண்ட்டோட சர்விங் கோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அங்கே கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட டிஎஸ்பி அக்கௌண்ட்டு அது வந்து எந்த பேங்க்கில் வேணாலும் உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்டும் இருக்கலாம், இல்லை பேமெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். அந்த பேங்க்கில் இந்த மாதிரி பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்க்கும் சரி இல்லை வேறு எதனா இன்சூரன்ஸ்க்கு சரி என்னெல்லாம் கிளைம் பண்ண முடியும், எவ்வளோ தொகை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அதை டீட்டெயிலாக பேசலாம். ஆனால் உங்களோட அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு டிஎஸ்பி அக்கௌண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் பென்ஷன் இருந்தாக்கா டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட்டான்னு செக் பண்ணுங்கள். சர்வீஸ் பர்சன் இருந்தாக்கா டிஎஸ்பி சர்வீஸ் அக்கௌண்ட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் அக்னிவீராக இருக்கீங்களோ உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து டிஎஸ்பி அக்கௌண்ட்டை வந்து மாற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஆகுதுன்ற பட்சத்தில் உங்களோட குடும்பத்தாருக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். நம்ம ஏன் பழைய வீடியோ பாருங்கன்னு சொல்கிறதுனாக்கா ஸ்பார்க்ஸ் ரிலேட்டடாகவும் சரி டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவும் சரி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷனர் சர்வீஸ் பென்ஷனர் அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் ஸ்பௌஸோட டீட்டெயில்ஸும் சரி டிபெண்டோட டீட்டெயில்ஸ் சரி அப்டேட் பண்ணாதனால அது தவறான மென்ஷன் ஆகிருக்கிறதுனால நேமும் சரி டேட் ஆஃப் பர்த்தும் சரி தவறாக இருக்கிறதுனால சர்வீஸ் பென்ஷனர் மறைவுக்கு அப்புறம் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமமாக இருக்குது. நேற்று கூட ஒரு கேஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, ஸ்பார்ஸோட பிபிஓவில் டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் ஆகிட்டு வரல. ஸோ இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. ஏன்னா பழைய பென்ஷனருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லை. அதனால அந்த அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களோட டாக்குமெண்ட் பென்ஷன் டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டான முறையில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். நீங்கள் மேலே இருக்கிற டாக்குமெண்ட் பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி பார்த்து உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான டாக்குமெண்ட் வந்து தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணலன்ற பட்சத்தில் நீங்கள் எந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டீங்களோ அந்த குடும்பம் தான் தவிர மற்றவங்க யாரும் வந்து இதுக்காக கஷ்டப்பட போகிறதில்ல, வருத்தப்பட போகிறதும் கஷ்டப்பட போகிறதும் நீங்கள் எந்த குடும்பத்துக்காக சர்வீஸில் போயிட்டு 17 வருஷமோ இல்லை 20 வருஷமோ 24 வருஷமோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த குடும்பம் தான் வந்து பென்ஷன் வாங்க முடியாமல் கஷ்டப்பட போகுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு உங்களோட பென்ஷன் சம்மந்தமான டாக்குமெண்ட் என்ன வந்து பிரச்சனை இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.